ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஹி டேல்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக சிம்பிளாக வீட்டிலேயே நம்ம நெயில் பாலிஷஸ்லாம் வச்சு நம்ம சூப்பராக எப்படி சிம்பிள் அண்ட் நீட்டாக நெயில் ஆர்ட் டிசைன்ஸ் பண்ணலாங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டே நான் என்கிட்ட இந்த நெயில் பாலிஷஸ்லாம் எடுத்து வச்சிட்றேன் பாருங்கள். என்னம்மா இத்தனை நெயில் பாலிஷான்னு கேட்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி கலர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறது, ட்ராயிங், இந்த மாதிரி கலரிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன் ஆஃப் த திங் தான் இந்த நெயில் பாலிஷ். எனக்கு இப்படி கலராக இருந்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்துலேயுமே நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன்னு கேட்டால் கிடையாது. பட் ரேராக யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணும்போது நல்லா பண்ணி நான் போட்டுப்பேன். நான் கலெக்ட் பண்ணது தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில நெயில் பாலிஷ் பாட்டில்ஸோட கேப்ஸ் மட்டும் சிமிலராக இருக்கும். அதெல்லாம் நான் ஒரே பேக்காக ஆஃபர் இருக்கும்போது நான் வாங்கினேன். மித்ததெல்லாம் தனித்தனியாக எனக்கு எப்போ எங்கேயாவது ஷாப்பிங் பண்ணும்போது அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் எப்போயாவது கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வாங்கிக்குவேன். அது கூட பார்த்திங்கன்னா, இந்த லாக்மியில் வந்து நான் நெயில் பாலிஷ் ரிமூவரும் வச்சுருக்கேங்க. டிஷ்யூ மாதிரி இருக்கும். அதை வச்சு வைப் பண்ணோம் அப்படின்னா அழகாக நெயில் பாலிஷ் வந்துடும். இது கூட பார்த்திங்கன்னா டூத் ஸ்டிக்கும் சேஃப்டி பின்னும் வச்சுக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்க நம்ம டூல்ஸ் தான், அதை வச்சே நம்ம அழகாகலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் திக் பிங்க்கும் இல்லாமல் மிடலில் இருக்க ஒரு கலர் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதை வச்சுட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நெயில் ஆர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. எனக்கு ஒயிட் கலர் போட்டு இப்போ காலியாகிடுச்சு. அதனால் நான் ஒரே ஒரு டிசைன் ஒயிட் வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கடுத்து செகண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளூ கலர் அடிச்சுக்கலாம். சொன்ன மாதிரி ஒயிட் கலர் வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த கலர் வாங்குறீங்களோ இல்லையோ, ஒரு கலர் வித் ஒயிட் கலர் நெயில் ஆர்ட் டிசைன் பண்ண அப்படின்னா. இது கூட பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாட்ஸ் நான் வச்சிட்ருக்கேன். வச்ச 3 செட்டை வந்து திருப்பி கண்டினியூஸாக அதே இதில் வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் பேஸ் திக் கலராக அடிச்சுட்டு, உங்களுக்கு வேணால் பேஸ் லைட் கலரில் கொடுத்து உள்ளே கொடுக்குற டாட்ஸை வந்து திக் கலரில் கொடுத்துக்கலாம். இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டூத் ஸ்டிக் வச்சு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு ஹார்ட் ஷேப் வரும். இப்போ பாருங்கள், இது குட்டியாக இருக்கா? இந்த குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்துருக்கதே எனக்கு பெரிய ஹார்ட்ஸாக க்ரியேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வைக்கிற டாட்ஸை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டாட்ஸாக வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு அதுவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த டாட்ஸ் எல்லாம் பெருசாக வச்சுட்டு லைன் இழுத்து விட்டுருக்கேன் சென்டராக. கரெக்டாக ஒரு குட்டி குட்டி ஹார்ட்ஸாக அழகாக ஜாயிண்ட் ஹார்ட்ஸாக வந்து க்ரியேட் ஆகும். அதுவும் பாருங்கள், பெருசாக நீங்கள் டாட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக இருக்கும் டிசைன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து வச்சுக்கலாம். நான் பேஸை வந்து திக் கலராக கொடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து லைட்டாக தெரியுது. நீங்கள் லைட் கலர் கொடுத்துட்டு அந்த பேஸுக்கு வந்து லைட் கலர் கொடுத்துட்டு டிசைனுக்கு திக் கலர் கொடுத்தீங்கன்னா அழகாக தெரியும். பாருங்கள், இது ஒரு டிசைன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டிசைனுக்கு போகலாம். இது இல்லை சிம்பிள், இன்னும் ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஜஸ்ட் கலர் மட்டும் அடித்தா போதும்னா, இந்த மாதிரி டபுள் கலர் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பாருங்கள். அதுவே நல்லாயிருக்கும். இப்போது பாருங்கள், என்னதில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக 2 கலர் கொடுத்துருக்கேன். கரெக்டாக வெர்டிக்கல் லைன் மாதிரி சென்டராக பிரியுது இல்லைங்களா? அதில் வந்து நான் இன்னொரு பிளாக் கலர் வச்சு குட்டி குட்டி டாட்ஸ் கண்டினியூஸாக வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம டூத் ஸ்டிக்கை வச்சு கரெக்டாக அந்த வெர்டிக்கல் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த டாட்ஸோட ஜாயின் பண்ணிட்டே போகணும். அப்புறம் குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து நடுவில் க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க இந்த டிசைனும். வெரி சிம்பிள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேங்கிறவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் டிஃப்ரெண்ட் விலாக்ஸ் என்னென்ன பண்ணலாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி விலாக்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அடிச்சுக்கிறேன் அடுத்த டிசைனுக்கு. அதே மாதிரி இதில் சரியாக ஸ்லாண்டிங்காக ஹாஃப் பொசிஷனை வந்து நான் கவர் பண்ணுற மாதிரி பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிவேஸ் என்னோடய நெயில் சுற்றி பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது. ஸோ நான் எடுத்தனாலும் டக்குன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூத் ஸ்டிக் வச்சு அழகாக அப்படியே நம்ம கர்வியாக வந்து அந்த லைனை எடுத்து விடணும். இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிங்க் கலருக்கு மேலே அந்த ப்ளூ கலர் தெரியும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ப்ளூ வந்து பேஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக தெரியும். இதுவும் சிம்பிள் அண்ட் ஈஸி தான். சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக
தேர்ட் டைம் வந்து டிசைன் நல்லா வரும். இதில் அதான் சொன்ன மாதிரி பேஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் ப்ளூ அடிச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் பிங்க் ஹாஃப் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் அந்த கர்வியாக அந்த டூத் ஸ்டிக்கில் எடுத்து விடும் போதும் கீழே ப்ளூ தெரிஞ்சு அழகாக தெரியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த டிசைனுக்கு நான் கொஞ்சம் க்ரீன் கலர் அடிச்சுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் திக் பிங்க் கலர் மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன டிசைன்னா அதே மாதிரி நீங்கள் டூத் ஸ்டிக் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டி பின்னும் வச்சு செய்யலாம். ரொம்ப மைன்யூட்டாக உங்களுக்கு லைன்ஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து விடுங்க. இப்போ நீங்கள் எடுத்து விடுறது வந்து ரொம்ப அழுத்தமாக எடுத்து விட்டிங்கன்னா அடியில் ஃபுல்லாக இருக்க நெயில் பாலிஷ் பேஸ் நெயில் பாலிஷும் சேர்த்து வந்துடும். ஸோ டிசைனே தெரியாது. லைட்டாக மேலால் தான் நீங்கள் எடுத்து விடணும். அப்போ தான் டிசைன் நமக்கு அழகாக தெரியும். இப்போ பாருங்கள் ஒரு ஃப்ளார் மாதிரி அழகாக வந்துருச்சு. பேலன்ஸ் டிசைன் பார்ட் 2ல் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.